அனைவருக்கும் வணக்கம். நல்ல எட்டயபுரம்னு சொல்லக்கூடிய புளியம்பூர் ஆடு வந்து நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது. தேவை இருக்கவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஆடு 6 பல்லு ப்ளஸ் வந்து ஒரு குட்டி கிடக்கு, 2 குட்டி கிடக்கு. இந்த குட்டி ஒன்று, இது போல் இன்னொரு குட்டி கிடக்கு. இந்த குட்டி வந்து புருவ குட்டினே. இன்னொரு குட்டி வந்து ஒரு கிடா குட்டி ஒன்று கிடக்கு. அந்த கிடா குட்டி இதான் அந்த கிடா குட்டி. இது வந்து கிடா குட்டினே. மொத்தம் ஆடு ப்ளஸ் 2 குட்டி கிடக்கு. அதுபோக வந்து இந்த கன்னி கிடாய், இது வந்து கன்னி கிடாய், பால் கன்னி கிடாய், நல்லா சரியான கிடாய், பால் கன்னி கிடாய், நல்லா நெட்டு ஒயராக இருக்குண்ணே. பல்லு 2 பல்லு தானே போட்டிருக்கு. பல்லு 2 பல்லு கிடாய் தான். ப்ளஸ் அதுக்கடுத்து அந்த இருக்க கன்னி ஆடு 2 ஆடு. இந்த ஆடு அந்த கிடாய் பக்கத்தில் நின்று ஆடு 2 ஆடு. இந்த ஆடை தான் சொல்கிறேன். இந்த கன்னி ஆடு, இந்த கன்னி ஆடுக்கு வந்து ஒரு குட்டி இருக்குண்ணே, கிடா குட்டி இருக்குது, சின்ன குட்டி. அதை வந்து இதில் அடைச்சி வச்சுருக்கோம். மேட்சலுக்கு அதை கொண்டு வர மட்டும் அதை அடைச்சி வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த கன்னி ஆடு, இதெல்லாம் செனை, இதெல்லாம் பல்லெல்லாம் எல்லாமே 2 பல்லு தான். தேவை இருக்கவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் எடுத்துக்கலாம். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தாலுகா பாம்பக்கோவில் ஆட்டுச்சந்தைக்கு அருகில் தான் அந்த கிடாய் வந்து கிடக்கு. கிடாய் குட்டி எல்லாமே கிடக்கு. தேவை இருக்கவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கலாம்ண்ணே. ஆடு ப்ளஸ் ஒரு குட்டி. விலை சொல்லுங்க. பல்லு எப்படிண்ணா இருக்கு? ஏன்னா 6 பல்லு தாமண்ணே. 6 பல்லா? ஆமாண்ணா ஆமாம். 2 என்ன குட்டிண்ணே? 2 பொம்மரி தாமண்ணே. பொம்மரி. ஆமாம். பல்லு 6 பல்லு சொன்னீங்களா? ஆமாண்ணா 6 பல்லு தான். சரி, இது எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணா அந்த குட்டி? இன்னும் இதெல்லாம் 2.5 மாதம் குட்டிண்ணா. 2.5 மாதம் குட்டி. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்ண்ணா? எவ்வளோ சொல்கிறிய? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? இன்னும் 21 ரூபா சொல்லியிருக்கேன். 21 சொல்லுதியே. ஃபைனல் எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 19 கொடுத்துடலாம். 19 ரூபானா கொடுத்துடலாம். சரிண்ணா. இந்த போர் ஆடு வச்சுருக்கேன் ப்ளஸ் ஒரு கன்னி மாதிரி கிடக்கு. மாதிரி என்ன மாதிரிண்ணே? பொம்மரி தாமண்ணே. அதுவும் பொம்மரி தானா? பல்லு எப்படிண்ணா இருக்குது? 2 பல்லு. 2 பல்லு. ஆமாம் 2 பல்லு தான். 2 பல்லு தலை இழுத்து. சரிண்ணா. இது எவ்வளோ சொல்லுதிய? ஏன்னா 12 ரூபா சொல்லியிருக்கேன். 12 ரூபா சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஏன்னா 11 ரூபா. 11 ரூபானா கொடுத்துடலாம். சரிண்ணா. நெக்ஸ்ட் அந்த எப்படின்னு? கன்னி மாதிரி ஆனால் பொம்மரி. சரி சரி. 6 மாதிரி நல்லா நிறவாடு இல்லை உங்களுக்கு? ஆமாம். சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. சார் அண்ணா நல்ல சரியான டாப் கிடாயாக வச்சுருக்காங்க. நல்ல புளியம்பூர், எட்டயபுரம் புளியம்பூர் கிடாய். பல்லு எத்தனை பல்லுண்ணே? 4 பல்லா? அப்படிதான் 4 பல்லு சொல்லுதா அண்ணா? ரேட் எவ்வளோ சொல்லுதுண்ணே? ஒரு 25 சொல்லுதோம், ஒரு 23 தான் கொடுத்துருவோம். 25 சொல்லி 23 கொடுத்துடலாம். இங்கே கேள்வி எவ்வளோ வரைக்கும் இருக்குது? என்னண்ணே புரியல. கேள்வி எவ்வளோ வரைக்கும் கேட்காங்க? கேள்வி 20 வரைக்கும் கேட்காங்க. 20 ரூபா வரைக்கும் கேட்காங்க. 3 ரூபா தக்கத்தில் கிடக்கு. கறி உங்கள் மதிப்புக்கு எத்தனை கிலோ இருக்குண்ணே? எவ்வளோக்குள்ள ஒரு 23 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். ஓ, அவ்வளோக்குள்ள தான் இருக்கும். சரிண்ணா. மாடல் தானே? மாடல். ஆமாம். 10 நாள் கிடந்தா ஆட்டுக்கு ஆகுமாண்ணே? ஆட்டுக்கு தான் ஆகும். ஆட்டுக்கு வளர்த்தா நல்ல ப்ரீடாக எடுக்கலாம். நல்லா கால் கரம் நல்லா இருக்குது. நல்லா இறங்கும். குட்டி நல்ல பெரிய குட்டியாக இறங்கும். இன்னும் குட்டி வளரும். 2 வருஷம் குட்டி தான். 2 வருஷம் குட்டி தான். இந்த மாதிரி எடுத்த ஆடு கிடா எடுத்து அந்த மாதிரி எடுக்கணும். குட்டி நல்லா வாய்ப்பில் இறங்கும். நல்ல குட்டியாக இறங்கும். நல்லா எட்டயபுரம் புளியம்பூர் கொம்பு இல்லாத கிடாயும் கிடக்கு, ப்ளஸ் வந்து ஆடும் கிடக்குண்ணே. ரெண்டுமே நல்ல சரியான இது ஆடுண்ணே. இது ஆடு, அது வந்து கிடாய். ஆடு என்ன ரேட்ண்ணே இதுக்கு? இந்த ஆடு 20 ரூபா சொன்னேன். ஆடு மட்டும் 20 தான். 2 பல்லு தான். 2 பல்லு தான். அது பல்லே போடலை. பல் போடலை. அது கிடாய். கிடாய். சரி. இது கொம்பு இல்லாத ஒரு பேர் சொல்லல, என்னது? மோளை கிடாய் இருக்கும். ஓ, மோளை கொம்பு, மோளை பல்லையாட்டு இருக்குமா? சரி சரிண்ணா. எட்டயபுரம் பிரீடு தானே? கலரு பிரீடு கேரளா பிரீடு. கேரளா பிரீடா? ஆமாம், கேரளா பிரீடு. எட்டயபுரத்துல வந்து எல்லாம் உருவாயிருக்கு. கிராஸு. ஆமாம். ஓ, சரி சரி. நல்லா. ஆனால் நெட்டு உயரம் இருக்குல்ல? என்ன வழி நல்லா நெட்டு உயரம். இன்னும் எந்திக்கும் ஆடு. கிடாய் இன்னும் எந்திக்கும். இன்னும் உயரம் எந்திக்கும். சரிண்ணா. சரி. பல்லு எப்படின்னா கிடாய்க்கு? ஓ, பல் போடலை.
ஆடு வந்து பல் போட்டிருக்கு, கிடாய் வந்து பல் போடலை. இது ஆட்டுக்கு 45 ரூபா கொடுத்துருவோம் மொத்தம் சேர்த்து. சரி 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 45 ரூபானா கொடுத்துருவோம் உங்கள் அண்ணன். நம்ம அண்ணங்கிட்ட தான் வந்திருக்கோம். நல்ல சைனிங் உள்ள குட்டிகள் எல்லாமே போட்டிருக்காரு. பால் கன்னி கிடாய், அதெல்லாம் பால் கன்னி குட்டி, நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற பிரீடு குட்டியெல்லாம் போட்டிருக்காப்புல. எல்லாமே கிடக்கு, கலர் மாதிரியும் கிடக்கு, எல்லா மாதிரியுமே போட்டிருக்காப்புல. எல்லாமே கிடா மாதிரி தானே? எல்லாம் கிடா மாதிரி தானே? எல்லாமே கிடா மாதிரி. ஆமாம். ரேட்டெல்லாம் எப்படி சொல்கிறீங்க? இப்போ பொடி மரம் கிடக்கு, பெரிய மரம் கிடக்கு. இப்போ இந்த 2 பெரிய மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இது எத்தனை மாதம் மாதிரியா இருக்குண்ணே? ஏன்னா இது வந்து 6 மாசமா இருக்குண்ணே. 6 மாதம் மாதிரியா இருக்கும். விலை என்ன சொல்லுது ரெண்டுக்கு சேர்த்து? ரெண்டுமுண்ணே நான் 27 ரூபா சொன்னேண்ணே. 27 ரூபா சொல்லுதியா? ஆமாண்ணே. எவ்வளோனா கொடுக்கலாம் பையனில்? ஏன்னா 24 ரூபா கொடுக்கலாம். 24 ரூபா கொடுத்துடலாம். ஆமாண்ணே. சரி. மாதிரி ரெண்டுமே 13 கிலோ இருக்குண்ணே. 13 கிலோ இருக்கும். குழு குழுன்னு இருக்குண்ணே. நல்லா இருக்கு. ஏன்னா மடி நல்லா சூப்பர், நல்ல மடியா இருக்குண்ணா. ரெண்டுமே காய் அடிக்கிற மாதிரி நல்லா குழு குழுன்னு இருக்கு. ஓ, காய்கறியாத மாதிரி. ஆமாம். சரி சரி சரிண்ணே. மீதி எல்லாம் என்ன ரேட் சொல்லுதுண்ணே? ஏன்னா சோடி வந்து நான் 9 ரூபா சொன்னேண்ணே. ஜோடி 9 ரூபா சொல்லுதியா? ஆமாம். 11 மணி கிடக்கு. ஓ சரி சரி சரி. அந்த சின்ன மறியல். ஆமாம், சின்ன குட்டி 11 மணி கிடக்கு. சரி சரி சரி. 7,000 ரூபா 8,000 ரூபா. அந்த தரத்தில் கிடக்கு. ஆமாண்ணே. அந்த பொடி தரத்தில் கிடக்கு. ஆமாம், பொடிக்கிற 11 மணி கிடக்கு. அந்த இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் உண்டுலண்ணே? சரி சரி. இதெல்லாம் ஜோடி 9 ரூபா சொல்லுதிலோ? ஆமாண்ணே. எவ்வளோண்ணா கொடுக்கலாம் பையனெல்லாம்? ஏன்னா ஒரு 7,000 ரூபா 8 ரூபா கொடுத்துடலாண்ணே. 7,000 ரூபா 8 ரூபானா கொடுத்துடலாம். ஆமாண்ணே. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. அந்த சைடு ஆடு போட்டிருக்கலாம். ஆமாண்ணே. எல்லாமே நல்லா புளியம்பூர் ஆடாக போட்டிருக்கப்பல. புளியம்பூர் வேறு கன்னி ஆடு 2 கிடக்கு, பால் கன்னி ஆடு 2 கிடக்கு. பால் கன்னி ஆடு இந்த ஆடும் பால் கன்னி ஆடு தானே. இது வந்து நல்ல கலர் ஆடு கிடக்கு. இல்லை அந்த பால் கன்னி ஆடு என்ன ரேட் சொல்லிங்க? ஏன்னா அது 15 ரூபா சொல்லுவோம்ண்ணே. 15 ரூபா சொல்லி மறி உண்டா அப்படிங்க? இல்லை மறி இல்லைண்ணே, ஆடு இல்லை, சின்ன மறி கிடையாது. என்னென்ன மறி கிடையாது, சின்ன ஆடு இல்லை. சென்னை ஆடு. ஆமாம். பல்லு எப்படிண்ணே? பல்லு சேர்ந்துருச்சுண்ணே. சேர்ந்துருச்சு. எத்தனை மாதம் சென்னையாக இருக்குண்ணே? ஒரு 6 மாதம் சரியாக இருக்குங்க. 6 மாதம் சரியாக இருக்கும். எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? இன்னும் கொஞ்சம் இதில் இருக்குது. அப்படியா? ஆமாம். சரி சரி. இந்த பருவத்துக்கு வந்து இது இன்ற பருவத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே ஈனலாம். இடம் கிடையாது, இடம் திங்கல 2 நாளா இடம் பாருன்னு திங்கல நம்ம திங்கல. சரி சரி சரி. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? இல்லை ஒரு 12 ரூபா கொடுத்துக்கலாம். 12 ரூபா கொடுத்துடலாம். சரிண்ணா. இந்த ஆடை சொல்லுங்க. இந்த ஆடு பல்லு எப்படி? இது பல்லு நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. குட்டி எதுவும் உண்டானே? குட்டி இல்லைண்ணே. குட்டி இல்லை. பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கா? சரி சரி சரி. குட்டி இல்லை. குட்டி எவ்வளோ சொல்லுதியா? ஏன்னா இதுவும் 15 ரூபா சொன்னேண்ணே. 15 ரூபா சொல்லுதியா? ஆமாம். 13 ரூபா கொடுத்துருந்தா. 13 ஆடுண்ணே. ஆடு நல்ல ஆடு, நல்லா ரெட்டை குறுக்கு ஆடுண்ணே. ரெட்டை குறுக்கு ஆடு, கால் கனமும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா சரியான ஆடா வச்சிருக்கீங்க. இந்த ஆடை சொல்லுங்க. இது பல்லு இல்லைண்ணே. பல்லு இல்லை. பல்லு இல்லை, சூப்பராக பல்லு இல்லை. பல்லு இல்லை. ஆடு கறி கடைக்கு தான் போகும். அதுக்கு தான் ஆகும். சரி ரைட்டு. அது நம்ம புளியம்பூர் குரால் தானே? புளியம்பூர். ஆமாண்ணே. 2 பல்லு குரால். ஆமாம். சென்னை உண்டா அப்படின்னா? சென்னை இல்லைண்ணே, மரி இருந்துச்சு, மரி ஊற்றிட்டாங்கண்ணே. மரி ஊற்றிட்டியா? மரி என்ன மரியெல்லாம் இருக்குது? அது கிடா மரி இல்லை, ஒரு மரி தானே. ஒரே மரி தான். ஒன்றுதான் போல. அப்படின்னா தலையத்து. தலையத்து. என்ன ரேட் சொல்லி ஆடுக்கு மட்டும்? 13 ரூபா சொல்லுங்க. 13 ரூபா சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? 11 ரூபா கொடுக்கலாம். 11 ரூபானா கொடுத்துடலாம். சரி. நல்ல சூப்பராக ஆடு. நல்ல பால் காம்பு நல்ல பருங்காம்பாக இருக்கு. என்னென்ன பருங்காம்பு ஆடு நல்ல சூப்பர் ஆடாக இருக்குது. 13 ரூபா சொல்லுதியா? ஆமாம். சரி சரி. அந்த கலர் இது கிடாயா மரியானது? அது குரால்ண்ணே. குரால். ஆமாம். பல் போடவே இல்லை. பல் போடாத குரால். ஆமாம். சென்னையும் இல்லை. சென்னையும் இல்லை. மலட்டு குரால். மலட்டு குராலா? ஆமாம். சரி. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? அதை அது 13 ரூபா சொன்னேன். அது 11 ரூபா கொடுக்கலாம். 11 ரூபா கொடுக்கலாம். ஆமாம். சரிண்ணா. சரி. ரொம்ப நன்றிண்ணா. எந்த மயில மடியாண்ணே? தெரியல. அப்படியா? மாமாக்கு. சரி சரி. என்ன ரேட்டு சொன்னாங்க அதாவது தெரியுமா? 32 சொன்னாங்க. 32 சொன்னாங்க. எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க? 30ன்னு வாங்கியிருக்கீங்க. விலை எப்படி அதிகமாக தெரியல? மாமாட்ட பிடிச்சிருக்காப்புல. சரி சரி. ரெண்டுமே மயில மாதிரி 32 சொல்லி 30ன்னு வாங்கியிருக்காப்புல. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? கடையனூர்லேருந்து வரீங்க. முடிச்சாச்சு. கணக்கு வண்டி நிற்கும். அக்கியாக்கா வண்டி செவ்வாரம் நிற்கும். நல்ல பால் கன்னி ஆடு, நல்ல சரியான ஆடை வாங்கிட்டு வரீங்க. கால் கணை எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. மடி நல்லா இருக்குண்ணே. ஆமாம். ஆடு வளர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காண்ணே உங்களுக்கு? இப்போ தான் ஆடு வளர்க்க ஆரம்பிக்கிய. சரி சரிண்ணே. என்ன ரேட்டு சொன்னாங்க? 28 சொன்னாங்க. பல்லு எப்படிண்ணா? 2 பல்லு எக்ஸ்ட்ரா 2 பல்லு இருக்கு. சென்னையா அப்படின்னா? இது இளஞ்சனைன்னு சொல்லியிருக்காங்க. குட்டி கிடையாது. அப்பனா குட்டி இல்லாமல் இருக்கு. கடைசி எவ்வளோன்னு வாங்கியிருக்கியா? 19 ரூபான்னு கொடுத்து வாங்கியிருக்கியா? எப்படின்னா விலை கூடுதலாக இருக்கா விலை கம்மியாக தெரியுதா? விலை கூடுதல் தான். விலை கூடுதலாக தான் இருக்கு. சரி சரி.
துறக்கண்டா அப்படி இருக்கு துறக்க நல்ல பால்கனி கிடாயா பால்கனி ஆடா கொண்டு வரீங்க. பால்கனி ஆடு 3 ஆடு நல்ல பால் தரமான ஆடு. பல்லெல்லாம் எப்படிண்ணே? அவ்வாறு பல்லு தான். பல்லெல்லாம் சூப்பர் பல்லா இருக்கு. சரிண்ணே. குட்டியெல்லாம் எத்தனை குட்டிண்ணே? ரெவென்டி குட்டி ஆடு தான். சரி, எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்களா கொடுக்க கொண்டு போறீங்களா? 11 ரூபா கரையாச்சு கொடுத்துருக்கேன். குட்டியெல்லாம் எத்தனை குட்டி வேணும்ண்ணே? ரெவென்டி குட்டி வேணும். சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? வாங்கிட்டாங்க. பெரிய சாதனம் இருக்கு, 3 கிலோ இருக்கு. வாங்கி போதோண்ணே, வாங்கி போதோண்ணே. ஓ சரி. கிளிக்கொம்புன்னு சொல்லக்கூடிய பால் கன்னி கிடாய். சரியான கிடாய். கால் கணத்தை பாருங்க, நல்லா பருங்கால். காய் அடியாத கிடையா? காய் அடிக்கலாம். ஆட்டுக்கெல்லாம் விட்டா அப்படியே குட்டி நல்லா பருங்கால். ரெட்டை குறுக்கு ரெட்டை குறுக்கு கிடாய். பால் கன்னி கிடாய். சரியான கிடாயா வச்சிருக்காங்க. விலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கால் கணத்தை பார்த்துக்கோங்க. கால் கணம் தான் மெயின். பல்லு என்ன பல்லு? எத்தனை பல்லியா? 6 பல்லு. இன்னும் சின்ன பல்லு போடலை. பல்லு போடலை. சரி சரி, சின்ன பல்லு போடலை. என்ன ரேட்டு சொன்னியா? சொல்லுதியா? 31 ரூபா தான் சொன்னேன். 31 ரூபா சொல்லுதியா? கறி எத்தனை கிலோ விழும்ண்ணே? 30 கிலோ தாண்டி. 30 கிலோ தாண்டி விழும். சரி சரி சரி. எவ்வளோன்னு கொடுக்கலாம் ஃபைனலாம்? ஒரு 28 ரூபா, 27, 28 நாள் கொடுத்துடலாம். காய் அடியாத தானே? காய் அடிக்கலை. காய் அடியாத கடாய். சூப்பர் கடாயாக வச்சுருக்கேன். நல்ல கருங்கடாயில் டாப் கடாயாக வச்சுருக்காப்புல. பல்லு தண்ணி 6 பல்லு தானா? விலை எப்படியோ? எதுக்கு மட்டும் சொல்லுங்க. பருங்கடாய் இந்த பெரிய கடாய் 43 சொல்லுது. நல்ல கடாயில் நல்ல சூப்பர் கடாயாக இருக்கு. நீ இது ரெண்டுக்கு என்ன ரேட்னு சொல்லுவ ஜோடிக்கு? அது ரெண்டும் 37 ரூபா சொன்னோம்பா. 37 ரூபா சொல்லுது. பல்லு ஒன்று 2 ஒன்று 6 ஒன்று 2 2 6 பல்லு. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு மோசம்தான். இது 2 கடாய் தானா? இது கடாய் தான். இது என்ன ரேட்டா? 2 ஜோடி 9 ரூபா கரையும் தானே? 9 ரூபா கரையா? 18 ரூபா சொல்லுவியா? எல்லாமே நல்ல டாப் கடாயாக வந்திருக்கு. இன்னைக்கு கிடா காடு நல்லா வரத்து. சுத்த கருங்குட்டி. என்ன ரேட் சொல்லுங்க? 3 குட்டியும் சேர்த்து. 3 குட்டியும் சேர்த்தானே? என்ன ரேட் சொல்லுதியா? 32 ரூபாண்ணே. 32 ரூபா. 32. உங்களுக்கு எப்படி வேணுமோ கேளுங்கண்ணே. 32,000 சொல்லுங்களா? 32,000 ரூபா. ஃபைனலாக எவ்வளோண்ணா விடுவியா? 30 ரூபானா கொடுக்கலாம். எத்தனை மாதம் குட்டினா? இது 8 மாதம் குட்டி இருக்கு. 8 மாதம் குட்டி. ஐயா நல்லா வளர்ப்புக்கேற்ற பிரீடு குட்டி. நல்ல 8000 பொட்டு குட்டி தான் வந்திருக்கு. குட்டியில் பாருங்கள். சூப்பர் குட்டி காடு. என்ன சூப்பர் குட்டி. எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்? ஓகே ஐயா, எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்? 4 மாதம் குட்டியாக இருக்கும். 4 மாதம் குட்டி. எவ்வளோ சொல்லுதியா ஜோடிக்கு? நாங்கள் 19 ரூபா சொல்லுவோம். 19 ரூபா சொல்லுதியா? எவ்வளோண்ணா விடுவியா ஃபைனலா? 17 ரூபா விடுவோம். 17 ரூபானா விட்டுருவியா? கறி எத்தனை கிலோ சேரும்ண்ணே? வீட்டுக்கு 11 கிலோ இருக்கும். 11 கிலோ இருக்கும் கறி. நல்ல சூப்பர் 8000 கரும்புட்டு கடை. எல்லா குட்டியுமே கிடக்கு. எவ்வளோயா? 8 ரூபா கடா குட்டியா? 19 சொன்னேன். 18,500. இந்த வாரம் 14,500. மாதிரி என்ன மாதிரி? பொம்மரி
பல்லு எப்படிண்ணே 6 பல்லா 6 என் பல் சேர்த்தா 8 பல் ஆகிடும். ரொம்ப நாள் சண்டை போக தெரிஞ்ச மாதிரி தெரியும். வடிகாட்டில் வாங்க அரைச்சிக்கிறேன். பிரச்சனை ஒரு 3 ஏக்கர் தீனரை வருது. தண்ணி சுத்தம் வரும். அதனால் அங்கே காட்டு வேலை கொலை வேறு 3 கிடா குட்டிகள். ஒரு கிடா குட்டி 7 ரூபா கரையத்துக்கு உண்டு. மூவையில் 21,000 ரூபாய்க்கு வாங்கிப்பாங்க. நல்ல குட்டிகள், நல்ல கன்னி குட்டிகள், சூப்பர் குட்டிகள். அதான் கன்னி, நல்லா கன்னி குட்டிலாம் நல்லா வளரும். கன்னி குட்டிலாம் சூப்பராக வளரும். கன்னி குட்டி உள்ள ஊடால ஒரு கருங்குட்டியும் கிடக்கு, சுத்த கருங்குட்டியும் கிடக்கு. மூவையில் 21 ரூபாய் ஆச்சு. ஆமாம், பொடி குட்டியாக வச்சுருக்கல. என்ன ரேட் சொல்லுதியா? 4,000 ரூபா சொல்லுங்க. 4,000 தாங்க. 4,000 ரூபா. 4,500. 4,500. எவ்வளோண்ணா விடுவியா? 4 ரூபானா துறவு. 4 ரூபானா துறவு. எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணா? 5 மாதத்துக்கு குட்டி, 4 மாதத்துக்கு குட்டியாக இருக்கும். 4 மாதம் குட்டி. 2 கிடா குட்டியா எப்படின்னா? ஒரு கடா குட்டி ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி.